வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர்லி ஸ்டீரியோ மியூசிக் சிஸ்டம். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 5.1 7.1 ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜாக தான் கொடுப்போம். ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ரேராக தான் வந்து வீடியோ போஸ்ட் ஆகிறதும் சரி சேல் ஆகிறதும் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ரேராக தான் நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் பர்சனல் சாய்ஸ்க்காக மட்டும்தான் கொண்டு வருவேன். கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் தான் நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வருவேன். அந்த கேட்டகரியில் தான் இந்த மியூசிக் சிஸ்டம் நான் வந்து இப்போ வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஓங்கியோ A1090B கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டீரியோ DAC ஆம்பிளிஃபையர். அண்ட் இந்த ஆம்பிளிஃபையருக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமோ ஸ்டுடியோ சீரியஸ்லேருந்து 805 மினி டவர் வந்து நான் இந்த ஆம்பிளிஃபையருக்காக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பியூர்லி 2 சேனல் ஆம்பிளிஃபையர் வித் DAC இன்பில்டாக வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் மேட் இன் வியட்நாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஒரிஜினல் பாக்ஸ் அண்ட் ஒரிஜினல் ரிமோட் கண்ட்ரோலரோட அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது DAC ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் இன்புட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது கூட வரக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேஸ், ட்ரிபிள் அண்ட் பேலன்ஸ் 3 ஆப்ஷனுக்குமே வந்து தனித்தனியான கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க. அண்ட் மெயின் வால்யூம் கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் வால்யூம் கண்ட்ரோலர் நம்ம ரிமோட்டில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பியூர் டைரக்ட் இன்புட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லவுட்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் 4 RCA இன்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல்னு வரும்போது ஒரு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சிகல் இன்புட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஜாக்ல வந்து நம்ம மொபைல் இன்புட்டும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து மைக் இன்புட்டும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்ம ரிமோட் இல்லாமலும் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல்லையுமே வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohms இம்பிடன்ஸில் 44 வாட்ஸ் வந்து பியூர் நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 4லேருந்து நம்ம 16 ohms உள்ள எந்த ஸ்பீக்கருமே வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரில் ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 4 ohms அப்படின்னு வரும்போது நமக்கு வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 6 ohmsம் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், 6 ohmsம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நான் மேட்ச் பண்ணியிருக்கிற ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8 ohms இம்பிடன்ஸில் 44 வாட்ஸ் கொடுத்ததுனால அது ட்ரைவ் பண்ணக்கூடிய புக்ஷெல் ஸ்பீக்கர் டவர் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி நான் ஃபீல் பண்ணும்போது கிடைச்சதான் எனக்கு வந்து இந்த ஜாமோ 805 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ரிவ்யூமே பண்ணியிருக்கோம். பர்சனலாக எனக்கு வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நிறைய டைம் நான் வீடியோலுமே சொல்லியிருந்திருப்பேன் ஸ்பீக்கரோட சைஸ்க்கும் அதுலேருந்து வர அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கிரில் கொடுத்துருப்பாங்க வித் மேக்னெட்டிக் ஷீல்டில். இதனோட கிரில்லோட லுக்கே வந்து ப்ரீமியமில் வந்து லுக் கொடுத்துருப்பாங்க. ஜாமோவில் வரக்கூடிய ஸ்டுடியோ சீரியஸ் எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரியான ஃபேப்ரிக் கிரில் வந்து கொடுத்துருப்பாங்க வித் மேக்னெட்டிக் ஷீல்டில். ப்ரீமியம் லுக் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப், ஏர்வால்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட்லேயே வென்டட் பண்ணியிருப்பாங்க வித் ஸ்டைலிஷ் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஸ்டாண்டுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பேக்கேஜ் நான் வந்து இந்த வீடியோக்காக ஓப்பன் பண்ணி அண்ட் இந்த ஆங்கியூ ஆம்பிளிஃபையர் கூட கனெக்ட் பண்ணால் எப்படி ஒரு அவுட்புட் வருதுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி நான் அது கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohms இம்பிடன்ஸில் 80 வாட்ஸ் RMS பவர், 160 வாட்ஸ் வந்து நமக்கு வந்து பீக்கும் வரும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 87 dB சென்சிட்டிவிட்டி வித் 43 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது 5 inchesல பாலி ஃபைபர் ஊஃபர் கொடுத்துருக்காங்க வித் 1 inchesல சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டோம் டியூட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரோடைய டிரைவ் அவுட்லுக் தான் வந்து இதனுடைய ப்ரீமியம் லுக் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. நாட் ஓன்லி டியூட்டர் அண்ட் இதனுடைய பேஸ் பாட்டமே வந்து வுட்டோட இந்த கிரானைட் கலரில் தான் வந்து இவங்க வுட்டுமே மேக் பண்ணியிருப்பாங்க. ப்ரீமியம் லுக் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு டேரெக்டாக வந்து பார்க்கும்போது நிறைய ஃபீல் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரீமியம் லுக்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மேக் பண்ணியிருக்கக்கூடிய டைமென்ஷன் தான் இம்பார்ட்டண்டான விஷயம். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 31 inchesக்கு தான் வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. 7.5 inchesக்கு வந்து வித் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 11 inchesக்கு வந்து டெப்த் கொடுத்துருப்பாங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரில் வந்து வரக்கூடிய மியூசிக்கல் கிளாரிட்டி அண்ட் பேஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஈவன் நம்மளுடைய டெமோ ரூம் பொறுத்த வரைக்கும் 16
ஃபீட் லென்த் இருந்தாலும் இந்த டவர்லேருந்து வரக்கூடிய பேஸ் வந்து இந்த 16 ஃபீட்டுமே வந்து எங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மினி டவராகவே இருந்தாலும் இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்டீரியோ, நீங்கள் இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஹைட் எனக்கு வேண்டாம். ஒரு புக் ஷெல்ஃப் போகணும். புக் ஷெல்ஃபை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியம் குவாலிட்டியில் எனக்கு டவர் ஸ்பீக்கரில் இருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஜாமோ 805 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் நீங்கள் தாராளமாக போகலாம். கண்டிப்பாக ஒரு வர்த்தபிளாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கலர்ஸ் வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒயிட் கலர், வால்நட் கலர்னு சொல்லிட்டு. பட் நம்ம கிட்ட கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது 805 பொறுத்த வரைக்கும் ஆஷ் பிளாக் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் 807 சீரியஸ் நம்ம கிட்ட வந்து பேக்கேஜ் இருக்குது. அதனுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவுக்கு வந்து இந்த ஜாமோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மேட்சபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பேர் பண்ணியிருக்கேன். ஆர் இன்கேஸ் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து இதை செப்பரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.